योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, जय गुरुराया। ओम अण्णामलै वासाय विद्महे वैकुंठ रूपाय धीमहि तन्नो योगी राम सूरत कुमार प्रचोदयात्। ओम श्रीराम जय राम जय जय राम। இந்த நாமம் சொல்றதுல பலருக்கும் பலவிதமான சந்தேகங்கள். நாமம் எப்படி சொல்றது? ஏற்கனவே பல சத்சங்கங்களில் பேசியிருக்கோம். இருந்தாலும் நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் சாமி அதை எப்படி சொல்லணுங்கிறத கரெக்டாக எங்களுக்கு ஒன்று விளக்கி சொல்லுங்கள், வாயால் சொல்லிகிட்டே இருக்கணுமா இல்லை வேறு ஏதாவது நிலைகள் இருக்கா அதில் அப்படிங்கிறது. நாமம் சொல்கிறதுக்கு 4 நிலைகள் பகவான் சொல்கிறார். நாமம் சொல்கிறதுல 4 நிலைகள் இருக்குது. ஒன்று ஆரம்ப நிலை, வாயால் நம்ம சொல்கிறது. நான் இப்போ இவ்வளோ நேரம் சொன்னப்போ இது மாதிரி வாயால் சொல்கிறது. நிச்சயமாக உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். எல்லாரும் வாயால் ஒருமனே சொல்லிட்டு இருந்த மொழி யாருக்கு சிந்தையில் அந்த நாமத்தை பற்றின எண்ணம் கிடையாது. உண்மையில் அப்படி தானே? எல்லாரும் சொன்னோம், ஏதோ சொல்லிவிட்டாங்க சொன்னோம். ஆனால் சிந்தையில் அந்த நாமத்தை பற்றின ஒரு எண்ணமோ அதை பற்றின ஒரு சிந்தனை நமக்கு இல்லை. அப்படியே சும்மா சொல்லிகிட்டு இருந்தோம், அவ்வளோதான். இது தொடக்க நிலை. தொடக்கத்தில் அப்படி தான் இருக்கும். இப்போது உங்கள் யாரோ ஒருத்தங்க சொல்லி விட்டதுனால நீங்கள் சொன்னீங்க, இல்லைன்னா வீட்டிலேருந்து அதுவும் மறந்துடும், சொல்லணும்னு தோணாது. பாதி நேரம் அது ஞாபகமே இருக்காது. எப்போ திடீர்னு ஒரு ஞாபகம், ஐயோ நாமும் சொல்லவே இல்லை இன்னைக்கு அப்படின்னு ஏதோ கொஞ்சம் சொல்லணும். இது எல்லாருக்கும் இனிஷியலாக உள்ள ஞாபகம். இதனால தான் இனிஷியலாக நாமும் சொல்கிறவங்களுக்கு பகவான் சொல்லுவார், ஏதோ ஒரு ரிமெம்பரன்ஸை முன்னாடி வச்சுக்கோங்க. சாமியோட ஒரு சின்ன படமோ இல்லை ஒரு சின்ன விசிறியோ ஏதோ ஒன்று சாமியை ரிமைண்ட் பண்ணுற மாதிரி ஏதோ ஒன்று நம்ம பக்கத்தில் மொபைலில் ஒரு படமோ அந்த ஸ்க்ரீன் சேவரில் ஏதோ ஒரு படத்தை வச்சுக்கிட்டோன்னா அதை பார்த்தோன்னு நமக்கு ஒரு ஞாபகம் வரும். இதற்கு அடுத்த நிலை என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் வாயால் சொல்லாமல் மனசால் சொல்லிக்கிட்டே இருக்கிறது. அந்த நிலைக்கு போகிறது கொஞ்சம் சிரமம். அந்த நிலைக்கு போயிட்டீங்கன்னா நீங்கள் யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தாலும் உங்கள் மனசுக்குள்ளே அந்த நாமம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். இது பல பேர் பண்ணுறேன், நிறைய பேர் பண்ணுறேன். நீங்கள் யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தாலும் இல்லை சும்மா இருந்தாலும் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தாலும் காரில் போயிட்டு இருந்தாலும் இல்லை பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ போயிட்டு இருந்தாலும் உங்களுக்கு அந்த நாமம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். இது இப்போ நான்லாம் ஃப்ளைட்டில் போகிறப்பெல்லாம் நமக்கு வேறு நேரம் போகுது. 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஃப்ளைட்லேயே உட்காந்துருப்போம். இப்போ ஃபுல்லாக நாமும் சொல்லிட்டு தான் இருப்போம். வேறு என்ன நேரம் போக்கு ஒன்றும் இருக்காது. நிறைய பேர் படம் பார்ப்பாங்க ஃப்ளைட்டில். நம்ம படம் பார்க்கவும் பிடிக்காது. சில பேர் காதில் இயர்ஃபோன் போட்டு பாட்டு கேட்டுட்டு இருப்பாங்க, நமக்கு அதுவும் பிடிக்காது. இப்போ நாமும் சொல்லிகிட்டு இருக்கிறதா நமக்கு. இதை போல் பல பேருக்கு அந்த இது இருக்கும். 3வது ஒரு நிலை தான் பல பேருக்கு ரொம்ப அரிதான ஒரு நிலை. அந்த நிலையில் போகிறது ரொம்ப சிரமம். நான் ஏற்கனவே சொன்ன ஒரு வாட்டி சுவாமி பப்பா ராம்தாஸ் ஆரம்பத்தில் அவர் ஒரு குடும்பஸ்தனாக இருந்து அதுக்கப்புறம் சுவாமிகளாக மாறி அவர் ஆரம்பத்தில் நிறைய கோவிலாக அலையிறச்ச அவர் இந்த ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம்ங்கிற நாமத்தை விடாமல் ஜபிச்சுட்டே இருந்தார். அப்போது ஒரு கோவிலுக்கு, வட இந்தியாவில் ஒரு கோயிலுக்கு போனப்போ ராத்திரி, அப்போ அந்த காலம்லாம் 1940கள் 30கள்லாம் சுதந்திரத்துக்கு முன்னாடி கோயில்கள்லாம் ஆளே இருக்காது. வெளியூர் பயணங்கிறதெல்லாம் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத சிரமம் அப்போல்லாம். அப்போது இவர் ஏதோ ஒரு கோயிலில் ராத்திரி வழிபட்டுட்டு இருக்கிறப்போ அந்த கோயிலில் அந்த உள்ளூர்காரன் ஒருத்தன் பார்க்குறான். அந்த ஆளை பார்த்தா வெளியூர்காரன் மாதிரி இருக்கிறான். பொழுது சாஞ்சாச்சு. இவன் எங்கே போவான்? கோயிலை படைப்பாங்க, இவன் எந்த ஊருக்கு போவான், எப்படி போவாங்கிறது தெரியாமல் அவரை கூப்பிட்டார். எப்போ அவனுக்கு எந்த ஊர், இனி எங்கே போக போகிற அப்படின்னா பப்பா ராம்தாஸ் சொல்லுவார், எனக்குன்னு தெரியும் எங்கள் ராமன் கூட்டிகிட்டு போவான் பார். எனக்கு ஒன்றும் ஐடியா இல்லைப்பா, ராமா கூட்டிகிட்டு போவார் அப்படிப்பார். எல்லாமே ராமன் கிட்ட அந்த செயல்களை ஒப்படைச்சிருது. அதான் முழு சரணாகதி. எதுனாலும் அவர் கூட்டிகிட்டு போவார். அப்போ இவர் சொன்னார், சரி நீ இன்னைக்கு ராத்திரி வேணா எங்கள் வீட்டில் தங்கிக்கோ, நாளை காலையில் உன்னை எங்கே போகணுமோ போன்னு சொன்னார். அந்த காலத்தில் தைரியமாக கூப்பிடலாம் எல்லாரும் வீட்டுக்கு. இந்த காலத்தில் தான் கூப்பிடுறது ஒரு சிரமம். எல்லாம் அவர் இப்போ வீட்டுக்கு போனோன்னு அந்த வீட்டுக்காரன், நீ வேணா வீட்டுக்குள்ளே படுத்துக்கிறியா, நான் திண்ணையில் படுத்துக்கிறேன்னு கேட்டான். இல்லை நான் திண்ணையில் வராண்டாவில் படுத்துக்கிறேன், நீ வீட்டுக்குள்ளே படுத்துக்கோன்ட்டாரு. ராத்திரி 2 பேரும் தூங்குறாங்க. அந்த வீட்டு உடம்பஸ்தனுக்கு ராத்திரி தூக்கம் வர மாட்டாங்க. ஏதோ ஒரு முனங்கல் சத்தம் மாதிரி கேட்டுகிட்டே இருக்கு. ரொம்ப தூக்கம் இல்லாமல் ரொம்ப கூர்ந்து கவனிச்சா வெளியில் படுத்துருக்கவன்ட்டு இருந்தால் அந்த சத்தம் வருது. ரொம்ப கோபமாக வருது. இவரை படுக்க இடம் கொடுத்தா ஏதோ அனத்திட்டே இருக்கிறாரோ, தூங்கவே முடியலையே, சத்தம் வருதே அப்படின்ட்டு வெளியில் போய் இவனுக்கு 2 திட்டு கொடுப்பான் அப்படின்ட்டு கதவு திறந்து வந்து பார்த்தா சுவாமி பப்பா ராம்தாஸ் நல்லா தூங்கிட்டு இருக்கார். இவர் பயங்கர ஆச்சரியம், தூங்கிட்டு இருக்கார், சத்தம் எப்படி வருதுன்னு பார்த்தா
அவருடைய அந்த முழு உடம்புல இருந்து அந்த ஓம் ஸ்ரீராம் ஜெயராம்ங்கிற ஒரு நாமம் வந்துகிட்டே இருக்கு. பயங்கர ஆச்சரியமா போச்சு. இது 3வது நிலை. 4வது நிலை தான் நம்ம சுவாமி யோகி ராம் சுரத்குமார் இந்த நிலை. அது கருவில் குழந்தை இருப்பது போன்ற நிலை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சத்சங்கத்தில். அதுக்குன்னு ஒரு சிந்தனை இல்லை, அதுக்குன்னு ஒரு பசி இல்லை, அதுக்குன்னு ஒரு தூக்கம் இல்லை, அதுக்குன்னு ஒரு செயல் இல்லை, அதுக்குன்னு எதுவுமே இல்லை. எல்லாமே சரணாகதி அடைந்த பிறகு எல்லாமே தந்தையின் செயல் அப்படின்னு உட்கார்ந்து அந்த நாமத்திலே இருக்கிறது. அது நாமம் அது ஓடிட்டு, பகவானுடைய கையை பார்த்தீங்கன்னா அப்படி ஓடிட்டே இருக்கு. பார்த்துருப்பீங்கல்ல, இப்படி பண்ணிகிட்டே இருப்பார். அந்த கை பேசிகிட்டு இருப்பார், சிரிச்சிட்டு இருப்பார், இங்கே தான் பேசிட்டு இருப்பார், அந்த கை இப்படி ஓடிட்டே இருக்கும். இதுதான் நாமம் சொல்றேன். இதுதான் நிலை. இது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இப்போ புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நாரதர் இருக்கார் இல்லையா, நாரதர் தெரியும் இல்லையா? நாரதர் ஆக்சுவலி நீங்கள் சினிமாவில் பார்க்குற மாதிரி அவர் கிடையாது. சினிமாவில் அவர் அந்த திராவிட கூட்டம், அந்த திராவிட அடிமைகள் கூட்டம், அவர் ஏதோ ஒரு கேலிக்குரிய ஒரு பொருள் மாதிரி ஆக்கி, அவர் போய் ஏதோ சண்டையை மூட்டி விடுற ஒரு ஆள் மாதிரி, அவர் போய் கலகத்தை உண்டு பண்ணுறவர் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணியிருக்கார். இல்லை, நாரதர் உண்மையில் அப்படி கிடையாது. அவர் அவரை பார்த்தா தெய்வங்களே மரியாதை கொடுப்பாங்க. அவ்வளோ ஒரு வல்லமை மிக்கவர், அவ்வளவு சாஸ்திரங்களும் வேதங்களும் கற்றவர், இசையில் வித்தகர், எல்லா தெய்வங்களோடும் ரொம்ப அடுப்பத்தில் இருக்கக்கூடியவர். அவரை போல ஒரு ஆள் பார்க்க முடியாது. முழு பிரம்மச்சாரி, இசையில் வித்தகர், அவ்வளோ வேதங்கள் அவருக்கு தெரியும். அதனால தான் நாராயணர் கூட அவ்வளோ அன்னோன்யம். நாரதர் அப்படிப்பட்டவர். அவர் ஒரு வாட்டி வைகுண்டத்தில் போய் தாயார்கிட்ட கேட்குறார், அம்மா பகவான் எங்கன்னு கேட்குறார். அவருடைய ஸ்ரீகிருஷ்ணருடைய 2 மனைவிகளும் சொல்ல, அவர் எங்க இருக்கார்? அவரு 12 வருஷம் அந்த பாண்டவர்கள் அவனும் ஏதோ சூதுல தோத்து காட்டுக்கு போயிருக்காரு, இவரும் கூடவே திரிகிறாரு. இவருக்கு என்ன வேலை வந்தது? போய் அங்கே போய் பாருங்க, காட்டில் போய் பாருங்க, இவரும் அவங்களுக்கு கூடவே திரிகிறாரு அப்படின்னு ஸ்ரீகிருஷ்ணனுடைய மனைவிகள் சொல்றாங்க. ஸ்ரீகிருஷ்ணனுடைய மனைவிகள் பேர் என்ன? பாமா ருக்மணி. நாரதருக்கு பயங்கர கோபம். அழகா 2 பொண்டாட்டி வச்சுக்கிட்டு இவர் எதுக்கு அவனு கூட காட்டில் போய் கிடக்கிறாரு 12 வருஷம்? இவருக்கு என்ன வந்தது? இவர் பேச வைகுண்டத்தில் மனைவி மக்கள் கூட இருக்க வேண்டியதானே, இவர் எதுக்கு அவனோட காட்டில் போய் இருக்கிறாரு அப்படின்னு ஏமா நீங்கள் இப்படி விட்டுருக்கீங்க வீட்டுக்காரன்னா அவருங்க கேட்குறாரு. அர்ஜுனை ஆற்று குளிக்க போனால் இவரும் ஆற்று குளிக்க போகிறாரு. அவன் ஏதாவது விலங்குகளை விரட்டிட்டு போனால் இவரும் புறத்தால் ஓடுறாரு. அவன் ஏதாவது காய்கறி பறிக்க மரத்தில் ஏறினா இவரும் பின்னாலே ஏறுறாரு. அவ்வளோ சேட்டையும் பண்ணிட்டு தெரியுறாரு. இங்கே வீட்டில் ஆளை காணும் அப்படின்னோடனே நாரதர், இந்த வரேன், நான் அவரை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு நாரதரும் அந்த காட்டுக்கு போகிறார். போய் இவர் கிருஷ்ணர்கிட்ட 2 வார்த்தை கேட்கணும். உமக்கு எதுக்கே அந்த வேலை? 2 அழகான பொண்டாட்டியை வைகுண்டத்தில் வச்சுட்டு நீர் எதுக்கே இவங்க கூட காட்டில் தெரியுற அப்படின்னு கேட்கணுங்கிறதுக்காக நாரதர் காட்டுக்கு தேடி போகிறார். போகிறச்சே ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா ஒரு மரத்தடியில் சாஞ்சி அமர்ந்திருக்கார். அவருடைய மடியில் அர்ஜுனன் தலையை வச்சு நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான். நாரதருக்கு வந்ததே கோபம், ஏற்கனவே கோபம். சில பேர் அந்த படுக்காளி பய பகவானுக்கு மடியில் தலையை வச்சு தூங்கிட்டு இருக்கானா, அவ்வளவு தூரம் இந்த பயலுக்கு வந்துருச்சா அப்படின்னு கோபத்தில் நிற்கிறார். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா நாரதரை பார்த்து கேட்குறாரு, என்ன நாரதா, அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, இங்கே என்ன காட்டுக்கு தேடி வந்திருக்க, என்ன விஷயம்னு கேட்டார். சுவாமி, உங்களுக்கே நியாயமா இருக்கா? வைகுண்டத்தில் 2 மனைவிகள் உங்களுக்காக காத்திருக்காங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட உட்காந்து குடும்பம் நடத்துறதை விட்டுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி காட்டில் இவங்க கூட வந்திருக்கீங்க. அர்ஜுனை நதியில் குளிக்க போனால் அவன் பின்னாடி நீங்களும் குளிக்க போகிறீங்க. அவன் ஏதாவது விலங்குகளை விரட்டிட்டு போனால் நீங்களும் விரட்டிட்டு போகிறீங்க. அவன் ஏதாவது காய்கனி பறிக்கிறதுக்கு மரத்தில் ஏறினா நீங்களும் மரத்தில் ஏறுறீங்க. இது என்ன அபத்தம்? இவனை கூட ஏன் சுற்றிட்டு இருக்கிறீங்க? சரி, அதெல்லாம் போட்டு இப்போ நான் பார்க்குற காட்சி என்ன? உங்களுடைய மடியில் இவன் போய் படுத்து கிடக்கிறான், ஒரு மானிடன். நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு பரபிரம்மம், ஏக பிரம்மம், உங்களுடைய மடியில் இவன் படுக்கலாமா? இவனை போய் உங்கள் மடியில் படுக்க சம்மதிச்சிருக்கீங்களா? எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு நாரதர் ஸ்ரீ கிருஷ்ணர்கிட்ட புலம்புனார். அப்போ கிருஷ்ணர் சொன்னார், அர்ஜுனனுக்கு வளர்ந்த முடி, நிறைய முடி, அப்படி பெண்களுக்கு மாதிரி அந்த காலத்தில் மகாராஜாக்கள்லாம் வளர்த்து போட்டிருப்பாங்க. அதில் கொஞ்சம் முடி கிருஷ்ண பரமாத்மா மடி மேலே கிடக்கு, கொஞ்சம் முடி இது மண் தரையில் அப்படி கிடக்கு. ஸ்ரீ கிருஷ்ணர் அந்த மண்ணில் கிடக்க முடி எடுத்து நாரதர்கிட்ட சொன்னார், இந்த முடியை உன் காதில் வச்சு பாரு அப்படின்னார். இப்போ நீங்கள் இயர்ஃபோன் வச்சுருக்கீங்களா? அதை பாரு.
நாரதர் இதே என்ன, நான் எதுக்கு அந்த முடியை பிடிக்கணும், பிடிச்சவன் காதல வை அப்படின்னார். நாரதர் அந்த கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு ஒரு தலைமுடியை பிடிச்சு கொடுத்ததை எடுத்து அவர் காதல வச்சா அந்த முடி ஓம் ஸ்ரீ கிருஷ்ணா நமக, ஓம் ஸ்ரீ கிருஷ்ணா நமகன்னு கிருஷ்ணருடைய நாமத்தையே அந்த முடி சொல்றது கேட்குது. நாரதர் ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டார். இப்போ பகவான் சொல்றாரு, நம்முடைய உடம்பு சொல்லலாம், நம்முடைய உடம்பு தான், ஆனால் உடம்புக்கு சம்பந்தம் இல்லாத சில உறுப்புகள் நமக்கு இருக்கு. உடம்பு தான் அதுவும், ஆனால் உடம்புக்கு சம்பந்தம் இல்லாதது என்னதெல்லாம்? நம்முடைய நகம் உடம்புக்கு சம்பந்தம் கிடையாது, உடம்போடு உள்ளது தான். நம்முடைய முடி உடம்போடு உள்ளதான முடி உடம்புக்கு சம்பந்தம் கிடையாது. இந்த மாதிரி உடம்புக்கு சம்பந்தம் இல்லாத உறுப்புகள் கூட என்னுடைய நாமத்தை சொல்றதுங்கிறது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை, அவ்வளவு எளிதான காரியம் இல்லை. அர்ஜுனை சொல்லிட்டு இருக்கலாம், அர்ஜுனன் சொல்லலாம், ஆனா அவனுடைய தூக்கத்திலும் அவனுடைய ஆழ்ந்த நித்திரையிலும் அவனுடைய முடியும் நகமும் எனது நாமத்தை சொல்லுமானால் அவனுடைய பக்தி எப்படி இருக்கும் பார். அவனுடைய பக்தி உட்கார்மா உட்கார், அவனுடைய பக்தி எவ்வளவு தூரம் இருக்கும்னு யோசித்து பார். அவனுடைய ஆழ்ந்த நித்திரையில கூட அவனுக்கு உடம்புக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு முடியில கூட அந்த நாமம் உச்சரிக்கப்படுமானால் அவனுடைய பக்தி எந்த அளவுக்கு இருக்கும் பாரு அப்படின்னு ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா சொல்றார். இதுதான் நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டியது. நாமம் சொல்றதுங்கிறது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை. நாமளும் சொல்றோம். வேதங்கள்ல ஒரு முறை ராமநாமத்தை சொன்னாலே பெரிய பாக்கியம்லாம் போட்டிருக்கு. ஆனா அந்த பாக்கியங்கள் எல்லாம் மீறி இறைவனோடு சகஜமாக உறவினராக நண்பராக இறைவனோடே புழங்குற ஒரு காரியம் இருக்கு இல்லையா, அது மிகப்பெரிய வரப்பிரசாதம். எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமார் அவதார காலகட்டங்கள்ல அவர் கூடவே இருந்தாங்க, கொஞ்சம் பேர் அவர் கூடவே கொஞ்சம் பேர் இருந்தாங்க. எல்லாரும் வறுமையில தான் இருந்தாங்க. சாமி சாப்பாடு வாங்கி கொடுத்தா சாப்பிடுவாங்க, இல்லை பட்டினி, பல நாள் பட்டினி தான். ஆனால் சாமி கூடவே இருப்பாங்க. சாமியுடைய அந்த மூட்டைகள்லாம் அந்த சன்னேதர் வீட்டில் பார்த்தீங்க இல்லையா, அந்த மூட்டைகள்லாம் சுமந்துட்டே போவாங்க, சாமி சொல்கிற வேலைகள்லாம் பண்ணுவாங்க. இது அந்த தெய்வத்தின் கூடவே வாழ்றதுங்கிறத நான் நாமம் சொல்றதோட ஒரு பிரதான காரியம். அப்போ நாமம் சொல்றதுங்கிறது இதுதான். வேதங்கள்ங்கிறது நம்முடைய வாழ்க்கையை வளமாக்கவும் இந்த பிறப்பில் சங்கிலியிலிருந்து நம்மளை அறுக்கவும் இறைவனால் பிரபஞ்சத்தை படைக்கும் போதே படைக்கப்பட்டது வேதம். வேதம் அப்படிங்கிற பேர் ஏன் வந்திருக்கு? வேதம் அப்படிங்கிறது ஏன் பேர் வேதம்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த பிரபஞ்சம் எப்போது படைக்கப்பட்டதோ அப்போது அது கூடவே படைக்கப்பட்டது நம்முடைய நான்மறை வேதங்கள். நான்மறை வேதங்கள் எதெல்லாம்? சத்தமா? இந்த 4 வேதங்களுக்குள்ள உள்பிரிவு நிறைய வேதங்கள் இருக்கு, சரியா? இந்த வேதங்கள் பிரபஞ்சம் படைக்கப்பட்ட போதே அதை தொகுத்து எழுதினவர் தான் வியாசர். மற்றபடி அவர் யாரும் எழுதல வேதங்கள். வேதம்ங்கிற பெயர் காரணம் என்ன? வேதம் அப்படின்னா ஒரு மரம் இருக்கு, ஒரு செடி இருக்கு, அது வெளியில நமக்கு பூ பூக்கும், கனி எல்லாம் தரும், பார்க்க அழகா இருக்கும். நம்ம மேல இருக்கிற பூவெல்லாம் பார்ப்போம், கனியெல்லாம் பார்ப்போம், அந்த மரம் எவ்வளோ அழகா காய்ச்சிருக்கு, எவ்வளோ அழகா பூத்துருக்கு, எல்லாம் பார்ப்போம். ஆனா இதுக்கு மூல காரணம் என்ன? அந்த மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய வேர். அந்த வேர்ல தண்ணி ஊத்துனாதான் மேல இவ்வளவு அழகு, மேல இவ்வளவு பூ கனி எல்லாம். அந்த வேறு இல்லைன்னா இது எதுவுமே இல்லை, இந்த மரமும் இல்லை, பூவும் இல்லை, கனியும் இல்லை, சொன்ன. அப்போ இந்த வேர் தான் முக்கியம். ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியறது இல்லை, அது மறைஞ்சிருக்கு. இந்த மறைந்து இருக்கிற மூல ஆதாரம் தான் வேதம். அதுக்கு பேர் தான் வேதம். இப்போ உங்களுக்கு இன்னும் புரியணும்னா, மறைந்திருந்து உயிர்களை கொல்லுவனுக்கு பேர் என்னது? வேடன். மறைந்திருப்பான் அவன் வேடன். தன்னை வெளிக்காட்டிக்காம வேஷம் போட்டு வருவாங்கல்ல, அவனுக்கு பேர் என்னது? வேடம். அதுக்கு பேர் வேடம். தன்னை யாருன்னு காட்டக்கூடாது, வேஷம் போட்டு வருவாங்கல்ல, அவருக்கு பேர் என்னது? வேடம். வேடம் புனைந்திருக்கான் சொல்லுவோம்ல, வேடம் போட்டிருக்கான். அப்போ மறைந்து இருக்கிற மூல ஆதாரம், அதன் பேர் தான் வேதம். வேர், வேடன், இதெல்லாம் சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் மறைந்து இருக்கக்கூடிய இதற்கு ஆதாரம் தான் அந்த வேதம். இந்த 4 மறை வேதங்களும் நமக்கு இந்த பிரபஞ்சத்தில், இந்த பூலோகத்தில் நாம
பிறந்து இறந்து பிறந்து இறந்து இப்படியே இந்த ஒரு அசிங்கமான ஒரு ஜீவராசிகளை வாழ்ந்துட்டு இருக்கிற பிறப்பை அறுப்பதற்கான ஒரு வேதமாக பகவான் நமக்கு தந்திருக்கார். இப்போ அதை வேதத்தில் பகவான் என்ன சொல்றாருன்னா, ஆகார நித்ரம் மய மைதுனம் அப்படிங்கிறார். ஆகார நித்ர மய மைதுனம் அப்படின்னா என்னது? வேதத்தில் பகவான் சொல்ற ஆகார நித்ரம் மய மைதுனம் அப்படின்னா மலையாளத்தில் ஒன்று சொல்லுவாங்க, வெறுதே உண்ணுகா உறங்குகா உண்ணிகளை உண்டாக்க அத்தனை உள்ள அப்படிம்பாங்க. என்ன அர்த்தம்? சாப்பிடணும் தூங்கணும் அடுத்து சொல்லி முடியும். குழந்தை பத்து வெறுதே உண்ணுகா உறங்குகா உண்ணிகளை உண்டாக்க அத்தனை உள்ள. இப்போ அது கடைசியில் உள்ள ஜாபுங்க பல பேருக்கு கிடையாது, அதனால உண்ணுகா உறங்க அத்தனை உள்ள. இது மலையாளத்தில் சொல்ற. இதைத்தான் அவர் சொல்றாரு. ஆகாரம் உண்ணுகா, நித்திரம் தூங்குகா, மய மைதுனம்னா இனப்பெருக்கம் பண்றது. இதை வெறுதே இந்த மனுஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். காலங்காலமா இதைத்தான் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இதைத்தானே விலங்குகளும் பண்ணுது. நம்ம ஃபாக்ஸி என்ன பண்ணுது? ஃபாக்ஸி என்ன பண்ணுது? நல்லா திங்கும் தூங்கும். அதை கடைசி வேலை பண்ணுறது கிடையாது. அதுக்கு ட்ரை பண்ணாங்க, ஆனால் நடக்கலை. அது விரதே உண்ணுகா உறங்க அத்தனை உள்ள. அதுக்கும் இதே தான் விலங்குகளும் பண்ணுது. கோழி இதை தான் பண்ணுது, எலி இதை தான் பண்ணுது, பூனை இதை தான் பண்ணுது, மாடு இதை தான் பண்ணுது. ஆனால் மனுஷனை இதை தான் பண்ணாலும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அதுகளுக்கெல்லாம் ஒரு கால நேரம் உண்டு. இந்த பாவிகளுக்கு மட்டும் கால நேரமே கிடையாது. எப்பவும் தின்னுவான், எப்பவும் தூங்குவான், எப்பவும் உண்ணிகளை உண்டாக்குவான். இவனுக்கு அது கால நேரமே கிடையாது, சீசனும் கிடையாது. நாய்களுக்காவது ஒரு சீசன் உண்டு, மாடுகளுக்காவது ஒரு சீசன் உண்டு. எல்லாத்துக்கும் ஒரு சீசன் இருக்கும், அப்போ தான் அது வேலை செய்யும். இங்கே அப்படி இல்லை, 24 மணி நேரம் வேலை செய்யும். கிரைண்டரும் வயிற்றுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும், உண்டிகளை உண்டாக்க வேலை 24 மணி நேரம் ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால தான் பெருக்கெடுத்து நிற்கிது இனப்பெருக்கம். இந்தியாவில் இன்னும் கொஞ்ச நாளில் 200 கோடி பாப்புலேஷன் வந்து நிற்க போகுது. நீங்கள் நினச்சி இப்போ சிரிப்பீங்க. 200 கோடி பாப்புலேஷன் வந்து நிற்க சொல்ல. இப்போது 2 சென்டில் வீடு வைக்கிறதே இப்போ பெரிய போராட்டமாக இருக்குது. 2 சென்டில் வீடு வைக்கிறது. அந்த காலத்தில் 50 சென்ட் 60 சென்ட் 1 ஏக்கரில் தான் வீடு இருக்கும். இப்போ 2 சென்ட் இடத்துல வீடு வைக்கிறதே பெரிய போராட்டம். அப்போ இனி 200 கோடி பாப்புலேஷன் ஆனால் என்ன பெரிய போராட்டம் இருக்குன்னு பார்த்துக்கோ. 1/2 சென்டில் வீடு வச்சாலே பெரிய விஷயமா இருக்கும். சரி, அதை விட்டுரும். இப்போ இதே தானே மனுஷனும் மிருகமும் பண்ணுறான். ஆனால் இப்போ நவீன காலத்தில் மனிதனை விட விலங்குகளுக்கு மதிப்பது. இப்போ சமீபத்தில் 2 நாளாக பேப்பரில் ஃபேஸ்புக்கிலலாம் பார்த்துருப்பீங்க. ஒரு படுபாவை போய் 50 கோடி ரூபாய்க்கு ஒரு நாய் வாங்கியிருக்கான். எவ்வளோ கோடி ரூபா? 50 கோடி ரூபாய்க்கு அமெரிக்காவிலேருந்து ஒரு நாயை வாங்கியிருக்கான். 50 கோடி 50 கோடிக்கு ஒரு நாய் வாங்கியிருக்கான். யோசித்து பாரு. வெளிநாட்டில் ஒரு பொம்பளை நாயே கல்யாணம் பண்ணியிருக்கா, ரெஜிஸ்டர் கல்யாணம் பண்ணியிருக்கா. தான் வளர்த்த நாயே அவள் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இன்னொரு வெளிநாட்டு பொம்பளை அவள் வளர்த்த பூனைக்கு பேரில் 1000 கோடி ரூபா சொத்தை எழுதி வச்சுட்டு போயிருக்கா. பூனைக்கு பேரில். அந்த பூனைக்கு தெரியாது நம்ம பேரில் எவ்வளோ பெரிய சொத்து இருக்குன்னு, அதுக்கு தெரியாது. அது 2 கருவாட்டு துண்டு கிடச்சா கவிட்டு போவோம், அவ்வளோதான். அதுக்கு தெரிஞ்சது 2 கருவாட்டு துண்டு கிடச்சா போதும். அதுக்கு பேரில் 1000 கோடி சொத்து இருக்குன்னு பூனைக்கு தெரியாது. உங்களை யாராவது 5 ரூபா கொடுத்து வாங்குவானா? ஃப்ரீயாக தந்தாலும் வேண்டாம் சார், வச்சுக்க, நீங்களே வச்சுக்க சார், கேட்டு போயிடுவான். ரூபா வேண்டாம், ஃப்ரீயாக வச்சுக்கனோட வேண்டாம் சார், உங்ககிட்டே இருக்கட்டும். 25 வருஷம் ஆச்சுல்ல, வண்டி எஃப்சியெல்லாம் ஓடி எடுத்து முடிட்டு வேண்டாம், உங்ககிட்டே இருக்கட்டு போயிடுவான். ஆனால் ஒரு நாய்க்கு 50 கோடி ரூபா கொடுத்து வாங்குறான். உயிரினங்களுக்கு மதிப்பை பாருங்கள். இந்த சுவாமி சொன்னாரே, இந்த பிச்சைக்காரனுக்காக நீங்கள் செலவழிக்கும் நேரமும் பணமும் வீணாகாது, பல மடங்காக திருப்ப வரும். அது ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இந்த ஜென்மத்தில் நீங்கள் சம்பாதிக்கிற கோடிக்கணக்கான பணங்களை விட்டுட்டு தான் போகிறீங்க. அதை அடுத்த ஜென்மத்துக்கு கொண்டு போனோம்னா இந்த மாதிரி தெய்வ காரியங்களுக்கு, தெய்வங்களுக்கு செலவழிக்கிற பணங்கள் அடுத்த தலைமுறை உங்களுக்கு திரும்ப வரும்னு சொல்கிறோம் இல்லையா? அதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, பழைய காலத்தில் இந்த மாதிரி தான் அவ்வளோ சொத்தையும் கோயில்கள் யூஸ் போயிடுவாங்க. கோயில்கள் யூஸ் போயிடுவாங்க. ஏக்கர் கணக்கில் சொத்துக்களை கோவில்கள் யூஸ் போய். அதனால தான் எல்லா கோயில்களும் அவ்வளோ சொத்து. இது என்ன ரகசியம்? இப்போ நீங்கள் கோயிலுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு, மனுஷனுக்கு கொடுத்துட்டு போனால் கூட பிரயோஜனம் இல்லை. கோயில்களுக்கு எடுத்து வச்சுட்டு போகிறது அடுத்த பிறப்பில் உங்களுக்கு மீண்டும் அது வரும். அதான் சாமி சொன்னார், இந்த பிச்சைக்காரனுக்காக செலவழிக்கும் பணமும் நேரமும் உங்களுக்கு பல மடங்காக திரும்ப வரும். அது இப்போ வர்றதில்லை, பல ஜென்மங்களில் வரதை சுவாமி சொல்கிறார். அப்போது இந்த மனுஷன் இப்படியும் உண்டு உறங்கி தின்னு வாழ்ந்துட்டு இருக்கிறானே, இவனுக்கு என்ன பாக்கியம் இருக்குது இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஊரில் ஆதி காலத்தில் சொத்தை மட்டும் கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சில குழந்தைகளையும் கோயிலுக்குன்னு ஒப்படைச்சிருவாங்க. இப்போ அது இல்லை.
இப்போ அது இல்லை. ஆனால் பழைய காலத்தில் ஒரு குழந்தைய கோயிலுக்குன்னு கொடுத்துருவாங்க. இது குழந்தை கோயில், கோயில் பிள்ளைன்னு பேரே உண்டு. நிறைய பிள்ளைகள் கோயில் பிள்ளை, அதுக்கு பேரே கோயில் பிள்ளை, அப்படி பேரே உண்டு. தெரியுமா? அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கோயிலுக்குன்னே குழந்தைய கொடுத்துருவாங்க. நீங்கள் இந்த புத்த மத நாடுகள்லாம் நிறைய இருக்கு. கம்போடியா, வியட்நாம் அப்படின்னு ஒரு நாடுகள், நான் அந்த நாட்டுகளுக்கெல்லாம் போச்சல, மேபி கம்போடியாவாக இருக்கும் இல்லை வியட்நாமாக இருக்கும். அங்கே இந்த மாதிரி 3 மாதங்கள் ஆன குழந்தைகளை, 3 மாதங்கள் முடிஞ்ச உடனே அந்த குழந்தைய புத்த மடாலயத்துக்கு கொடுத்துருவாங்க. ஒரு குழந்தைய சைலன்ஸ் 3 மாதம் முடிந்த உடனே ஒரு குழந்தைய புத்த மடாலயத்தில் கொடுத்துருவாங்க. புத்த துறவிகள் தெரியும் இல்லையா? சின்ன குழந்தையில காவி கட்டி ஃபுல்லாக ஷேவிங் பண்ணி முடியடியெல்லாம் வலிச்சிட்டு புத்த துறவிகளாக தெரியும் குழந்தைங்க. இது நிறைய டிவிலெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி குடுமையெல்லாம் வைக்க மாட்டாங்க. குடுமி ஹிந்துக்கள் தான் வைப்பாங்க. புத்த மத துறைகள் குடுமி வைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி 3 மாதம் ஆனோடனே இந்த குழந்தைகளை புத்த மடாலயத்துக்கு கொடுத்துருவாங்க. இந்த குழந்தைகள் கொஞ்சம் வளர்ந்த பிறகு அந்த நாட்டில் ஒரு சம்பிரதாயம் இருக்கு. இந்த குழந்தைகள் பிச்சை எடுத்து சாப்பிடணும். பிச்சைன்னா நம்ம ஊரில் மாதிரி பிச்சை எடுக்கிறது இல்லை. இந்த குழந்தைகள் வாரத்தில் ஒரு நாள் இல்லை 15 நாளைக்கு ஒரு நாள் அந்த மடாலயத்திலேருந்து எல்லாம் வரிசையாக வரும். வரச்ச இந்த ஊரில் வீடுகளுக்கு முன்னாடி, நம்ம ஊரில் இந்த முத்தாரமெல்லாம் ஜாமியாடி வருதுன்னா வெளியே போய் ஸ்டூல் போட்டு குடம்லாம் வச்சுருப்போம் இல்லையா? இதை போல் வெளியில் ஒரு சின்ன டேபிள் போட்டு அதில் ஒவ்வொரு வீட்டு முன்னாடியும் பழங்கள், சிலவங்க செருப்பு, சிலவங்க துணிமணி, சிலவங்க சோளம், என்னென்ன அவங்ககிட்ட இருக்கோ அதை கொண்டு முன்னுக்கு வச்சுருப்பாங்க. வச்சு இந்த குழந்தைங்க வரிசையாக வருவாங்க. இந்த பெரியவங்கெல்லாம் கையில் ஊதுவத்தியை கொளுத்தி வச்சு இப்படி கும்பிட்டுட்டே நிற்பாங்க. ஊதுவத்தி இப்படி இருக்கும் கையில், இந்த ஊதுவத்தி இப்படி கொளுத்தி வச்சு இப்படி குனிஞ்சு கும்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த குழந்தைங்க ஒரு பெரிய ஜோல்லா பை மாதிரி ஒரு காவி துணியை போட்டு வரும். இவங்க ஏதாவது எடுத்து கொடுப்பாங்க, அவங்க வாங்கி இந்த ஜோல்லா பைக்குள்ளே போட்டு போவாங்க. இந்த ஊதுவத்தியை கையில் வச்சு இப்படி கும்பிட்டுக்கிட்டு நிற்கிறாங்களே, இவங்களுக்கு தெரியும் இதில் வர்றதில் ஏதோ ஒன்று நம்ம பிள்ளைன்னு தெரியும். இதில் வர்றதில் ஏதோ ஒன்று நம்ம பிள்ளைன்னு தெரியும், ஆனால் எதுன்னு தெரியாது. அது வரதுகளுக்கும் தெரியும், இங்கே ஏதோ ஒரு வீட்டில் இருக்கிறத நம்ம தாய் தகப்பன்னு தெரியும், ஆனால் அதுகளுக்கும் தெரியாது. இது மிகப்பெரிய ஒரு அமைப்பு இப்போ இருக்கு. வியட்நாம், கம்போடியா, அந்த மாதிரி புத்த மத நாடுகளில் இந்த பழக்கம் இன்னைக்கு இருக்கு. அப்போ வேதங்கள் நமக்கு எதுக்காக படைக்கப்பட்டிருக்காரு இறைவன்னா, இந்த நரகத்திலிருந்து நீ எப்படி தப்பிப்பது? இங்கே பிறந்து வாழ்ந்து தின்னு உறங்கி செத்து திருப்பி பிறந்து உறங்கி தின்னு செத்து இப்படியே போயிட்டு இருக்கிறியே, இங்கிருந்து நீ எப்படி தப்பிச்சு போறது அப்படிங்கிறத வேதத்தில் பகவான் நம்ம சொல்றார். இதுல பலவிதமான சாஸ்திரங்கள் சொல்லியிருந்தாலும், இப்போ பழைய காலத்துலலாம் துறவிகள் நிறைய பேர் தெரிவாங்க. இப்போ மாதிரி பிச்சைக்காரங்க கிடையாது, அவங்க துறவிகள். அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க, ஒன்றும் இருக்காது. ஏதோ ஒரு சின்ன பக்கற மாதிரி வச்சுருப்பாங்க, அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க. யாராவது ஒரு குடும்பங்கள் அவங்கள பார்த்தா, ஐயா எங்களுக்கு தயவு செய்து எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் ஒரு நேரம் அன்னம் சாப்பிட்டு போனோம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. துறவி சில நேரம் ஒத்துக்குவார், சரி நான் வரேன் அப்படிம்பார். அவரை கொண்டு வீட்டில் அமர வச்சு சாப்பாடெல்லாம் சமைச்சு எடுத்து அவர் கொடுப்பாங்க. அவர் சாப்பிடுவார். சாப்பிட்ட பிறகு அவருக்கு ஏதோ கொஞ்சம் காசோ இல்லை ஒரு துணிமணியோ இல்லை அடுத்த வேலைக்குன்னு கொஞ்சம் பழங்களோ கொடுத்து அவர் அனுப்பிவிடுவாங்க. அவர் சந்தோஷமாக வாங்கிட்டு அவர் பாட்டு நடைகட்டி போயிட்டே இருப்பார். இது அந்த காலத்து பழக்கம். இப்போ அப்படி யாரையும் நம்ம கூப்பிட முடியாது. இப்போ வீட்டுக்கு கூப்பிட்டா பிரச்சனை ஆயிடும். வரவே நீங்கள் சமைக்க போகிறதுக்குள்ளே வீட்டில் இருக்கலாம் ஆட்டை போட்டு போயிடுவான். அது துறவிகளை தான் கூப்பிடணும் இல்லை, சில சாமியார்களை கூப்பிட்டாலே இப்போ சாமியார் வருஷத்தில் இருக்கவன், எப்போ அதை தூக்கி காரில் வைப்பா, இதை தூக்கி காரில் வை, எப்போ இது தூக்கி காரில் வைப்பா, இது காரில் தூக்கி வை அப்படின்னு இவர்களே தூக்கிட்டு போயிடுவான். ஊர்பட்ட கம்ப்ளைண்ட். அவ்வளோ வீட்டில் எங்கள் வீட்டில் அதை தூக்கிட்டு போயிட்டாரு, அந்த வீட்டில் இதை தூக்கிட்டு போயிட்டாரு, அவ்வளோ வீட்டில் பொறுக்கே தான் வேலை. இந்த மாதிரி வேலைகள். அப்போ இந்த காவி கட்டி ருத்ராசெல்லாம் போட்டுட்டு தெரியவர்களே வீட்டுகளில் ஏற்ற முடியாது, நம்பி ஏற்ற முடியாது. ஒன்று கண்ணை தப்பி தூக்கிட்டு போவோம், இல்லை கண் உயிரோடு இருக்கிறதுல தூக்கிட்டு போயிடுவான். அதை தூக்குப்பா, இதை தூக்குப்பா, எதை தூக்கு 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 வீட்டையும் தூக்கிட்டு போக முடியுதுன்னா தூக்கிட்டு போயிடுவான். அதனால இப்போ யாரையும் நம்பி வீட்டில் ஏற்ற முடியாது. இருங்க உட்கார். சரி, அப்போ ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு துறவி தன்னுடைய சீடர்களோட தெருவில் நடந்து போயிட்டு இருக்கிறார். இப்போ ஒரு இளவரசர் வந்து ஐயா என்னை வாழ்த்தணும் அப்படின்னு அந்த துறவி அவரை வாழ்த்துறாரு. சிரஞ்சீவி பவா அப்படின்னு வாழ்த்துறாரு. இந்த இளவரசரை எப்படி வாழ்த்துறாரு? சிரஞ்சீவி பவான்னு வாழ்த்துறாரு. கொஞ்சம் கழிச்சு ஒரு சாமியார் ஒருத்தர் வர்றார். நல்ல சாமியார், வீட்டில் பொறுக்கு சாமியார் இல்லை,
நல்ல சாமியார் ஒருத்தர், அவரும் துறவிக்கிட்ட ஐயா என்னை வாழ்த்துங்க அப்படின்னோடனே அவர் மோக்ஷிவா பவான்னு வாழ்த்தினார். எப்படி வாழ்த்தினார்? மோக்ஷிவா பவான்னு வாழ்த்தினார். அடுத்தது கொஞ்சம் தூரம் போனோன்னா ஒரு இறைச்சி கடைக்காரன் வரான், ஆடு மாடு கோழி எல்லாம் வெட்டி விற்கிறவன். அவன் வந்து சாமி என்னையும் ஒன்று வாழ்த்துங்க அப்படி ஒன்று அவர் மாஜிவா மாமரான்னு வாழ்த்துறார். இதெல்லாம் சான்ஸ்கிரிட் வேர்டு, மாஜிமா மாமரான்னு வாழ்த்துறார். அடுத்து கொஞ்சம் தள்ளி போனோன்னா ஒரு பக்தன், நம்மளை போல ஒரு பக்தன், சாமிக்கு மேலே பகவான் மேலே ஒரு பக்தன் ஒருத்த வரான். அவன் துறவியை பார்த்தோன்னா ஐயா என்ன வாழ்த்துங்க அப்படின்றான். அப்போ அவர் ஜீவோவா மனோவா அப்படின்னு வாழ்த்துறார். 4 பேரை பார்த்தாரு, 4 பேரை 4 விதமாக வாழ்த்துறார். தள்ளி போனோடனே இந்த ஒரு சீடர்கள்லாம் கேட்டாங்க, சுவாமி 4 பேர் உங்கள்கிட்ட வந்து வாழ்த்து கேட்டாங்க, நீங்கள் 4 பேரை 4 விதமாக வாழ்த்துறீங்க. இப்போ அவர் கேட்டார், முதல்ல வந்தது யாரு? ஒரு இளவரசன் வந்தான். அவனை என்ன சொல்லி வாழ்த்துனேன்? சிரஞ்சீவி பவான்னு வாழ்த்துனேன். ஏன் வாழ்த்துனேன்? அவன் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கான், அவனுக்கிட்ட எந்த கஷ்டங்களும் இல்லை, எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்குது, அரண்மனை இருக்குது, பணம் பகட்டெல்லாம் இருக்குது, சேவை பண்ணுறதுக்கு சேவகர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லா வசதி வாய்ப்புகள் சேனைகள் எல்லாம் இருக்கு அவனுக்கு. அவன் கையை காட்டினா பழம் வந்துடும், எல்லாம் கேட்டால் கொண்டு கொடுக்கறது ஆட்கள், சந்தோஷமாக இருக்கிறான். அவன் சிரஞ்சீவி பவன், அவன் சந்தோஷமாக வாழட்டும், ஒரு குறையும் இல்லை, சிரஞ்சீவியாக வாழட்டும், அவனை வாழ்த்துனேன். அடுத்தது யார் வந்தா? ஒரு சாமியார் வந்தார். இந்த சாமியார் எப்படி வாழ்த்தணும்? மோக்ஷிவா பவா, நீ மோட்சத்தை அடைய வேண்டும் வாழ்த்து. ஏன்னா அவன் சாமியார், நீ மோட்சத்தை அடைய வேண்டும் வாழ்த்து. அடுத்த யார் வந்தா? கசாப்பு கடைக்காரன், ஆடு கோழி மாடு வெட்டுறான். அவன் என்ன சொல்லி வாழ்த்தினாரு? மாஜீவா மாமரா, நீ வாழவும் வேண்டாம் சாகவும் வேண்டாம், நீ வாழ்ந்தும் பிரயோஜனம் இல்லை செத்தும் பிரயோஜனம் இல்லை. ஏன்? வாழப்போவும் நீ அநியாயம் தான் பண்ணிட்டு இருக்க, செத்தும் அதை தான் பண்ணுவ. நீ வாழவும் வேண்டாம் சாகவும் வேண்டாம் போ அப்படி வாழ்த்தினார். அடுத்தது ஒரு பக்தன் வந்தான். பக்தன் எப்படி வாழ்த்தினாரு? ஜீவோவா மனோவா, நீ வாழ்ந்தாலும் ஒண்ணுதான் இறந்தாலும் ஒண்ணுதான் வாழ்த்தினார். அதுல என்ன அர்த்தம்? நீ வாழ்ந்தாலும் இறை நாமத்தை தான் பாடிக்கிட்டே இருக்க போற, மோட்சத்துக்கு போனாலும் அதே வேலையை தான் நீ பண்ணிட்டு இருக்க போற, உனக்கு வேற வேலை தெரியாது. நீ இங்கேயும் இறைவனை பாட போற, அங்கேயும் இறைவனை பாட போற. அப்ப நீ வாழ்ந்தாலும் ஒண்ணுதான் போனாலும் ஒண்ணுதான். அப்போ இந்த 4 பேருடைய வாழ்க்கை தன்மையை பொறுத்து நம்ம வாழ்த்துறோம் அப்படின்னா இதுதான் வாழ்த்து. அப்போ ஒரு நீங்க வாழ்க்கையே எந்த செயல்கள் மூலமாக நீங்க நடக்கிறீர்களோ அதன் மூலமாக தான் உங்களுக்கு வாழ்த்துக்களும் கிடைக்கும். பிரபஞ்சத்துல இருந்து இறை அடியார்கள்ட்ட இருந்து உங்களுடைய வாழ்க்கை எப்படி நகருதோ அதை பொறுத்தாமே. உண்மையான அடியார்கள் நாம யோகி ராம் சுரத்குமாருடைய அடியார்கள்ங்கிற நாம எப்படி இருக்கணும்னா, இன்னொரு சுவாமி ஒரு குரு இருந்தார், அவருக்கு நிறைய சீடர்கள். இந்த சுவாமி என்ன பண்றாரு, ஒரு நாள் எல்லா சீடர்களையும் தனித்தனியாக கூப்பிடுறாரு. கூப்பிட்டு, எப்பா ரொம்ப ரேரான ஒரு பழம் எனக்கு கொஞ்சம் ஒரு பக்தர் கொண்டு ஒரு கூட நிறைய கொடுத்தாரு, உனக்கு மட்டும் நான் ஒன்று தரேன், வேற யாருக்கிட்டையும் நீ இதை சொல்லிடாத, நீ மட்டும் யாருக்கும் தெரியாமல் போய் ஒழிச்சுன்னு சாப்பிட்டுக்கோ, இது உனக்கு மட்டும் தான் தந்திருக்கேன் அப்படின்னு கொடுத்தாரு. அவருக்கு சீடனுக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்லையே, சாமி குரு நமக்கு மட்டும் இந்த பழத்தை தந்திருக்காரு, நம்மளை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போலன்ட்டு அதை வாங்கிட்டு ஒழிச்சு கொண்டு போய் ஒரு கதவுக்கு பின்னாடி நின்று சாப்பிட ஆரம்பித்தான். இதே போல தான் அந்த குரு அத்தனை சீடர்களும் கொடுத்துருக்காரு. எல்லா சீடனையும் கூப்பிட்டு நான் உனக்கு மட்டும் தான் தந்திருக்கேன், ஒழிச்சு வச்சு சாப்பிட்டுக்கோ அப்படின்ட்டான். அவன் கதவுக்கு பின்னால், மரத்துக்கு பின்னால், வீட்டுக்கு பின்னால், கக்கூசுக்கு பின்னால் போய் தின்னுட்டு இருக்கிறான். இவர் குரு பார்த்தாரு, சுவாமி பார்த்தாரு, அவன் தின்னுட்டு கையை கழுவிட்டு ஒன்றும் தெரியாத போல நிற்கிறான். சாமி நமக்கு மட்டும் தான் தந்திருக்காரு, எவனுக்கு தெரியாதுல்ல அப்படின்னு வாயை தொடச்சிக்கிட்டு, வாயில் என்னது ஒன்றும் இல்லை அப்படின்னு நிற்கிறான் எல்லாரும். ஆனால் ஒருத்தன் மட்டும் பழத்தை தின்னாமல் அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டே இருக்கிறான். ஒரு சாமியாருக்கு ரொம்ப என்னடா இவன் மட்டும் திங்கலை, வேற எல்லாரும் தின்னுட்டு வாயை தொடச்சிக்கிட்டு நிற்கிறான், இவன் மட்டும் ஏன் திங்கலை அப்படின்னு அவனை கூப்பிட்டு கேட்டார். ஏப்பா உனக்கு மட்டும்தான் ஒரு பழம் தந்தேன், யாருக்கும் தெரியாமல் தின்னுன்னு சொன்னேன், நீ ஏப்பா இன்னும் திங்காமல் வச்சிருக்க அப்படின்னு கேட்டார். அவன் சொன்னா, சாமி நான் எங்கே போனாலும் இறைவன் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறானே, அங்கே ஒழிச்சுருந்தாலும் இங்கே ஒழிச்சுருந்தாலும் மரத்துக்கு பின்னாலும் அங்கே எல்லா இடத்துலையும் இறைவன் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறான், நான் எப்படி சாப்பிட்றது? நீங்கள் சொன்னீங்க யாருக்கும் தெரியாமல் சாப்பிடுறீங்க, இறைவன் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறானே. அப்போது ஒரு அடியார்ங்கிறவனுக்கு இந்த எண்ணம் வேண்டும்.
கீதையில பகவான் சொல்றார், ஒரு நல்ல பக்தனை நான் எப்போதும் பார்த்து கொண்டிருக்கிறேன், அந்த பக்தனும் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறான். நான் எப்போதும் அவனை பார்த்து கொண்டிருக்கிறேன், அவனும் எப்போதும் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான். இறைவன் இருக்கிறான், பகவான் இங்கு இருக்கார், அடியேனிடம் இருக்கிறார், இங்கு இருக்கிறார்ங்கிற நம்பிக்கை எப்பவுமே வேணும். நீங்க பிறந்துட்டோம், எத்தனாவது பிறவிங்க நமக்கு தெரியாது. இது எத்தனாவது 1000வது பிறவியா, 100வது பிறவியா, இல்லை லட்சமாவது பிறவியா, இல்லை எத்தனை கோடியாவது பிறவியாங்கிறது நமக்கு தெரியாது. பிறந்துட்டோம். அப்போ வேதங்கள் இந்த பிறவி கடல்ல இருந்து நீங்க மோட்சம் பெற்று போகணுங்கிறதுக்காக பல வேதங்களை பகவான் நமக்கு உணர்த்துகிறார். இந்த வேதங்களை நம்ம படிச்சோமா? வேதங்களை தான் நமக்கு தெரியுமா? ஒவ்வொரு அச்சரம் கூட தெரியாது. இப்போ ஏதோ சத்சங்கத்தில் கொஞ்சம் சொல்ல கேட்டுவோம், இப்படிலாம் இருக்குதா, அங்கே அந்த டிக்கெட்டை காணும், இன்னைக்கு ஒரு டிக்கெட் வருமே, ஆமாம் காணும். அப்போ வேதங்கள் நமக்கு தெரியாது. இந்த ஒட்டுமொத்த வேதங்களையும் படிக்கணும்னா 35 வருஷம் மினிமம் ஆகுன்றாங்க வேத விற்பனர்கள். 35 வருஷம் வாழ்க்கையில். அப்போ இந்த வேதத்தின் மொத்த சாராம்சமாக நீங்கள் இந்த பிறவி என்கிற பிணியை, இந்த பிறவி என்கிற துன்பத்தை, இந்த பிறவி பெருங்கடல் என்கிற இந்த பெரிய துன்பமான உலகை நீங்கள் கடப்பதற்கு வேதத்தை பிழிந்து அப்படியே சார் எடுத்து ஒரு ஸ்பூன்ல பகவான் யோகிராம் சுரத்குமார் ஊட்டி விட்டார். ஈஸியா, நீ ஒரு வேதத்தையும் படிக்க வேண்டாப்பா. இந்த பிறவி என்கிற பெருங்கடலை தாண்டுவதற்கு, பிறப்பில்லா பெருவாழ்வு வாழ்வதற்கு, மோட்சத்தை அடைவதற்கு, இறைவனை அடைவதற்கு, துன்பமில்லா துயரமில்லா வாழ்க்கை வாழ்வதற்கு உன்னால வேதம் படிக்க முடியலையா, இதிகாசம் படிக்க முடியலையா, புராணம் படிக்க முடியலையா? ரொம்ப சிம்பிள்பா. உன் குரு உனக்கு உபதேசித்த நாமத்தை சொல், உன் குருவின் திருவடிகளை வணங்கு, அது போதும் உனக்கு. குரு உபதேசித்த நாமத்தை விடாமல் ஜெபித்துக் கொண்டிரு, எந்த பாவம் உன்னால் செய்ய முடியாது. அது பிறவி என்கிற பெரும் துன்பக்கடலை கடக்க அது போதும். ஒரு நல்ல பக்தனுக்கு 2 விஷயங்கள் தான் வேணும். ஒன்று குரு உபதேசித்த குருவின் நாமம், இன்னொன்று குருவின் திருவடிகள். இந்த 2 தான் அவனுக்கு 2 கண்கள். இந்த 2ஐயும் நீ விடாமல் பற்றி கொண்டால், ஒன்று குருவின் நாமம், இன்னொன்று குருவின் திருவடி, இந்த 2ஐயும் நீ விடாமல் பற்றி கொண்டால் இந்த பிறவி என்கிற துன்பக் கடலை கடந்து போய்விட முடியும். உண்மையா இல்லையா? இதை விட எளிதான ஒரு உபதேசத்தை யாரும் சொன்னதே கிடையாது. இதற்கு முன்பாக பகவான் யோகி ராம் சுரத்குமார் தன்னுடைய முந்தைய அவதாரமான ஸ்ரீ கிருஷ்ண அவதாரத்தில் அவர் இதே தான் சொன்னார். கிருஷ்ண பரமாத்மா, எவன் ஒருவன் எனது நாமத்தை விடாமல் ஜெபித்துக் கொண்டிருக்கிறானோ அவன், அதெல்லாம் அர்ஜுனன் சொன்னார். அவருடைய முடி கூட என் நாமத்தை சொல்லுது பாரு. மடியிலே படுக்க வச்சிருக்க தவிர கடவுளுக்கு வேற என்ன வழி? இறை நாமத்தை நீங்கள் விடாமல் ஜெபிக்கும் போது இறைவன் உங்களுக்கு கடமைப்பட்டவனாகிறான். ஒன்றும் இல்லப்பா, உங்க வீட்டுல ஒரு பிள்ளையோ இல்லை ஒரு ஆளோ ஒரு வயசான ஆளோ உன் பேரே சொல்லிட்டு இருக்கு, ஸ்ரீபிரியா 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 சொல்லி ஆட்டோமேட்டிக்கா மனசு இறங்கிடும். அப்படிதானே இறங்கிச்சு? அப்படிதானே இறங்கிச்சு? இறங்கலையே, அந்த இறக்கத்துல வந்து பிரச்சனை. அப்போ ஆட்டோமேட்டிக் அவங்க நாமத்தை விடாமல் சொல்றப்போ மனசு இறங்கிடும். பகவானுடைய நாமத்தை விடாமல் சொல்றப்போ பகவான் தன்னை மடியில் அமர வைப்பதுதான் ஒரு வழி கிடையாது. அர்ஜுனனுக்கு ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா எதை செய்தாரோ அதேதான் நம்முடைய பகவான் யோகி ராம் சுரத்குமார் உபதேசித்தபடி அவரது நாமத்தையும் அவரது திருவடிகளையும் விடாமல் பற்றி கொண்டோமானால் இந்த பிறவி என்கிற துன்பக் கடலை தாண்டி பிறப்பற்ற பெருநிலை அடைந்து எல்லாம் வல்ல எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமாருடைய பரம ராஜ்யத்தில் நாமும் ஏற்கனவே முந்தின சத்சங்கத்தில் சொன்ன மாதிரி தேவர்களோடு தேவர்களாக, தேவ கணங்களாக அந்த பதவிகளில் நாமும் உட்கார்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக வரும். இதை நான் சொல்லல, வேதங்கள் சொல்லுது, பகவான் சொல்றாரு. இதுதான் உண்மை. இதை எளிதாக உணர்ந்து கொள்ளுங்கள். பகவானுடைய நாமமும் பகவானுடைய திருவடிகளையும் வழிபடக்கூடிய நாம் மிகுந்த பாக்கியசாலி. இந்த 2ஐ தான் இந்த உலகத்தில் பற்றி கொள்ள தெரியாமல் அத்தனை ஜனங்களும் மூட பழக்க வழக்கங்கள்ல மூழ்கி தெரியுது. பௌர்ணமின்னா போதும், திருவண்ணாமலையில் இப்போ கால் குத்த முடியாது. மனுஷன் எள்ளண்டி போட்டால் கீழே எண்ணெயாக தான் சுட்டாதான் விழும்.
எவனோ கிளப்பி விட்டான், பௌர்ணமிக்கு நீங்கள் கிரிவலம் போயிட்டேன்னா அவ்வளோதான், ஒன்னப்புறம் பிடிக்கவே முடியாது, அடுத்த ரஜினிகாந்த் நீ தான் அப்படின்னு எவனோ கிளப்பி விட்டான். இப்போ இங்கே உள்ளவன் போதாதுன்னு சொல்லி ஆந்திராவிலேருந்து வர அம்புட்டு வேற வரான். அவ்வளோ ஆந்திராக்காரனை வந்து குவிச்சு கிடக்கான். நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நீங்கள் கிரிவலம் போனால் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்குமோ இல்லைன்னு தெரியாது. இப்போ நீங்கள் திருவண்ணாமலையில் பௌர்ணமி கிரிவலம் போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பாவம் கிடைக்கும். ஏன் இது கேட்டுட்டு இருக்கேன், எவனா பொங்கி மறைமா என்ன சொல்லியிருந்தாரு, திருவண்ணாமலையில் பௌர்ணமி கிரிவலம் போனால் பாவம் கிடைக்குமா? இந்த யோகிராம் சுரத்குமார் குரூப்பே இப்படிதாங்க, அவனை கும்பிடக்கூடாது, இவனை இப்படியே கிளப்பி விட்டு தெரியாது. ஏன் பாவம் கிடைக்குன்னு சொல்கிறேன், ஏன் சொல்கிறேன்? ஒவ்வொரு பௌர்ணமி கிரிவலம் முடிஞ்ச உடனே திருவண்ணாமலையில் அந்த கார்பரேஷன் மக்கள் படுறாங்க. குப்பை மட்டும் 100 டன் குப்பை அள்ளுறாங்க. தின்ன சுவாறு அங்கே, யூரின் அங்கே, மோஷன் அங்கே, எல்லா கர்மம் போகிற வழியில், சிகரெட்டு அது இது குப்பை கூளம் அவ்வளோ ரோட்டில் தான். நீ கடவுள்னு வணங்குறியே, ஏதோ அருணாச்சலேஸ்வரர்னு ஒருத்தரை வணங்குறியே, அவர் இதில் தானே பவனி வருவார், அவர் இதில் தானே பவனி வரும், அதில் தானே துப்பி வச்சுட்டு போகிற, அதில் தான் பான்பராக்கு போட்டு துப்புற, அதில் தான் அந்த இதுக்குள்ளே என்னத்தையும் ஒரு தலையணையும் வைக்கானுங்கள அதை வச்சுட்டு அதில் தான் துப்புற, தின்னுட்டு எச்சி அதில் தான் போடுற, அதில் தான் ஒன்று கூடுற, குழந்தை ஒன்றுக்கு வரும்னா கூட அதை ஒன்று ஒதுக்கும், அதிலே அவுத்து விட்டுற வேண்டியதான். இதில் அடி உன் கடவுள் இதில் தானே கிரிவலம் வரான், இதில் தானே அவனும் வரான், அந்த ஆளும் இதில் தானே தேரில் பவனி வராரு. இதை விட பாவம் வேற என்ன இருக்க முடியும்? இதை விட பாவம் வேற என்ன இருக்க முடியும்? பார்வதி தேவி பெரிய மாளிகை கட்டணும்னு ஆசைப்பட்டு கட்டின வீட்டில் போய் நீங்கள் அவ்வளோ எச்சியாக்கி 1 கடிச்சு 2 கடிச்சு துப்பியில் வச்சுட்டு வந்தா பார்வதி அம்மா உங்களை வாழ்த்துவாளா இல்லை வந்து ஏதோ வேற எதுவும் செய்வாளா? இப்படி யோசிச்சுப்பார். இந்த பாழா போன ஜனங்களுக்கு ஒரு கோயிலுக்கு எப்படி போகணும்னு தெரிய மாட்டேங்குது, சாமி எப்படி கும்பிடணும்னு தெரிய மாட்டேங்குது, கிரிவலம் எப்படி போகணும்னு தெரிய மாட்டேங்குது. என்ன இளவுக்கடா போறீங்க நாயகளா? நீங்கள் போய் பாவத்தை தானே வாங்கி கட்ட போறீங்க, அப்புறம் என்ன இளவுக்கு போறீங்க? நீங்கள் ஒரு கோயிலாக சுத்தபத்தமாக இருக்கா? இவனுங்க தான் அப்படின்னா கோயில் உள்ளே இருக்கணும், அதுக்கு மேலே அப்போ நீங்கள் பாவத்தை தானே வாங்கி கட்ட போறீங்க. இந்த இளவெல்லாம் நமக்கு வேண்டான்னு தான் பகவான் பேசாமல் உட்கார்ந்துருப்பா ஒரு இடத்துல. என்னுடைய திருவடிகளை தரேன், என்னுடைய நாமத்தை தரேன், பேசாமல் ஜெபிச்சுட்டு பாத பூஜை பண்ணிட்டு புண்ணியத்தை வாங்கிட்டு பேசாமல் இந்த இடம் சுத்தமாக இருக்கு, பகவானை சுத்தமாக வச்சுருக்கோம், பகவானுக்கு பாத பூஜைகள் பண்ணுறோம், வழிபடுறோம், புண்ணிய நாமத்தை சொல்கிறோம், போதும். நாம் யாரும் அன்றைக்கு ஒன்றுலையும் குறைஞ்சி போயிடல, இனிமேல் குறைஞ்சி போகிறதில்ல, விமோசனம் பெற போகிறோம். இதுதான் வழிபாடுன்றார் பகவான். நீ போய் அத்தனை கோயிலை அசிங்கம் பண்ணிட்டு வர, அத்தனை கோயில் அட்டகாசம் பண்ணிட்டு வர. இதுக்குள்ள ஒரு குரூப் திருடுறதுக்குனே வருது, செயினை திருடுறது, பர்ஸை திருடுறது, அதுக்குன்னு ஒரு குரூப் வருது. அதுவும் பக்தர்கள் இதில் தான் வருது, பக்தர்கள் மாதிரி தானே வருது. அவ்வளவு கோயில் இந்த மாதிரி மூட பழக்க வழக்கங்கள். பகவான் கீதையில் சொல்கிறார், செயலை நீ வெறுக்கலாம், செயல் செய்தவர்களை வெறுக்கக்கூடாது. தம்பி ஒரு தப்பு பண்ணிட்டான், அன்னைக்கு சத்தம் போட்டுட்டு இருந்தான் பேசுறச்ச, அந்த செயல் தப்பு, செயலை வெறுக்கலாம், அவனை வெறுக்கக்கூடாது. பகவான் சொல்றார், செயலை வெறுக்கலாம், ஆனால் செயல் செய்தவனை வெறுக்கக்கூடாது. ஏன்னா அவன் ஒரு ஆத்மா. இப்படிதான் ராவணே மடிந்து கிடக்கிறச்ச, பனைமரம் கீழே விழுந்த மாதிரி மடிந்து கிடக்கிறச்ச, அவனுடைய தம்பி கடைசியில் அவனுக்கு கர்ம காரியங்களை செய்ய மாட்டேங்கிறான். ராமபுரான்ட்ட நான் செய்ய மாட்டேன், இவனுக்கு பெரிய அரக்கை, அநீதி பிடிச்சவன், உங்களுடைய மனைவியை தூக்கிட்டு போனவன், இவனுக்கு நான் கடைசி காரியங்களை நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறான். ராமர் சொன்னாரு, ஏன் ஏன் இந்த உடம்பு என்ன தவறு செய்தது? அந்த ஆன்மா போயிட்டு, அத்தனை அநியாயங்களையும் செய்த ஆன்மா போயிட்டு, இந்த உடம்பு என்ன தவறு செய்தது? நீ செய்ய வேண்டிய காரியங்களை சரியாக செய்யினார் ராமபிரான். அப்போ செயல்களை நாம் வெறுக்கலாம். ஒருத்தர் தப்பு பண்ணுவாங்க, தப்பை நம்ம சரி பண்ணாதேன்னு சொல்லலாம். ஆனால் அந்த செயல் செய்தவர்களை நாம் வெறுக்கக்கூடாது. ஒரு நாள் பகவான் சொல்றார், அன்பானவர்களே, we are so gifted, we are so blessed. நாம இந்த கலியுகத்தில் இறைவன்னா என்ன, இறை வழிபாடுன்னா என்னங்கிறத நாம தெரிஞ்சிருக்கிறோம். தெரியாத பல பரமாத்மாக்களை தேடி சில புண்ணிய ஆத்மாக்களை அலையுது அங்கங்க, அத்தனை பாவங்களை வாங்கி கட்டிட்டு தெரியுது. ஆனால் நாம எல்லாமல்ல எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமார் நமக்கு உணர்த்தியபடி இந்த புண்ணிய வழிபாட்டை, இந்த வழிகாட்டுதல்களை நாம முதற்கண்ணாக ஏற்றுக்கொண்டு இதையே தொடர்ந்து செய்வோமானால், இன்னும் நம்முடைய நாம ஜபத்தை வேள்வியாக செய்வோமானால், அத்தனை பாவங்களிலிருந்து விடுபட்டு நாம் நிச்சயமாக பரிசுத்தம் அடைவோம். பகவானுடைய ராஜ்யத்தில்
வைகுண்டத்தில் நிலையான இடத்தை நாம் பெறுவோம் என்பது பூரண உண்மை, பூரண சத்தியம். இது ஏதோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி 5000 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ சொல்லிட்டு போனதை நான் சொல்லலை. இப்போ 2001 வரைக்கும் நம்முடைய பகவான் இருந்து போதித்த உண்மையை நான் உங்களுக்கு சொல்றேன். இதற்கு உதாரணமாக கீதையிலிருந்தும் வேதங்களிலிருந்தும் நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன். அவ்வளவுதான். உண்மைதானே? அப்போ எல்லாம் இல்ல எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமாருடைய பரம கருணை நிறைந்திருக்கக்கூடிய பக்தர்களே, அனைவரும் நாம் கடைபிடிக்க வேண்டியது எல்லாத்தையும் மறந்துருங்க. வேற எல்லாத்தையும் மறந்துருங்க. நமக்கு இருக்க வேண்டிய ஒரே சிந்தனை 3 விஷயங்கள் தான். ஒன்று, நம்முடைய முதல்ல நாம சிந்தனையில் இருக்கும் நம்முடைய கடமை. இந்த பிறப்புல நாம ஒவ்வொரு பேர்ல பிறந்திருக்கோம். லக்ஷ்மி, ஒவ்வொரு பேர்ல விஜயா, ஒவ்வொரு பேர்ல பிறந்திருக்கோம். இந்த பிறவிக்கு உண்டான கடமைகள் என்ன? பிள்ளை, பேர பிள்ளை, அந்த கடமைகளை முதல்ல செய்வோம். அடுத்தது, எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமார் நம்மளை ஆட்கொண்டு அவர் அருளிய நாமத்தை விடாமல் ஜெபிப்போம். அடுத்தது, இந்த வாங்கிக்கோன்னு வாழ்த்துக்களை வாரி தந்திருக்கக்கூடிய அவரது திருவடிகளை சிக்கன பற்றி கொண்டு அதற்கான சேவைகளை நாம் செய்வோம். இந்த 3 காரியங்களை நாம் சரியாக விடாமல் செய்து கொண்டே இருந்தோமானால் எல்லாம் வல்ல எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமார் நம் உடனே இருந்து நம்மை வாழ்வை வழிநடத்தி, நாம் இந்த பூத உடலை துறந்து போகும்போது கூட நம்மளை கரம் பற்றி அழைத்து சென்று அவர் அந்த விண்ணுலகத்தில் வைகுண்டத்திலும் நமக்கு ஒரு மகிழ்ச்சியான பிறப்பற்ற பெருநிலையை தந்து பகவானோடு இசைந்து வாழக்கூடிய ஒரு பெரும் பாக்கியத்தை நமக்கு நிச்சயமாக தருவார், நிச்சயமாக தருவார் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு இதை நாம் விடாமல் கடைபிடிப்போம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுருராயா. ஓம் அண்ணாமலை வாசாய வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம் சுரத்குமார் பிரச்சோதயாத்.